श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं श्यामवल्लीसमालीढं विरिञ्चिपुरभास्वरं मार्गबन्ध्वाह्वयं तेजः तनोतु विमलां धियम् इदं च रङ्गं त्यजतामिहाङ्गं न विद्यतेऽङ्गं यदि वास्तु चाङ्गं पाणौ रथाङ्गं शयने भुजङ्गं याने विहङ्गं चरणे च गाङ्गम् कावेरीतटशोभिरङ्गनगरप्राग्भागजम्बूतरुप्रान्तोद्यन्मणिसद्मनि स्थितमधो जम्बूतरोस्थायिनः लूते भार्चितरङ्गनाथवरदं भक्त्याखिलाण्डेश्वरी पूजानिर्मितसज्जलाकृतिधरं श्रीजम्बुनाथं भजे। क्व दीक्षितेन्द्रमहिमा क्व स्थूला मामिका मतिः अथापि परमेशां शाः हृद्गताश्चोदयन्ति माम्। उमाकान्ते रमाकान्ते येषामासीन्मतिः समा नमामि दीक्षितेन्द्रांस्तान् नयषट्कविशारदान्। இந்த தீக்ஷிதேந்திர விஜயம் சீரீஸில் இந்த ரெண்டாவது வீடியோவில் நம்ம தீக்ஷிதேந்திராலோட பிதாமகர் அவரோட அப்பாவோட அப்பா ஸ்ரீ வக்ஷஸ்தலாச்சாரியாலோட சரித்திரத்தை பார்ப்போம். அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி யவந்திகா பூரி துவாரவதி சைவ சப்தைதா மோக்ஷதாயிக்காக அப்படின்னு 7 க்ஷேத்திரங்கள் பாரத தேசத்தில் மோக்ஷபுரின்னு சொல்லிட்டு கொண்டாடுவா. அந்த 7 மோக்ஷபுரிகளில் தமிழ்நாட்டில் உத்தரபாகத்தில் இருக்கக்கூடிய தொண்டை மண்டலத்தில் காஞ்சி அப்படிங்கிற க்ஷேத்திரம் ஒன்று. அந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் பிருத்திவிலிங்க பூதராக இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி சனாதராக இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர், ஏகாம்பரேஷ நாயிகை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடக்கூடிய ஸ்ரீ காமாட்சி தேவி, மகாலட்சுமி சநாதர், ஹஸ்திகிரிநாதர்னு கொண்டாடக்கூடிய வரதராஜ பெருமாள்னு இந்த 3 பிரசித்த தேவதாக்கள் காஞ்சி க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கா. ஸ்ரீ கேவி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தான் எழுதின தீக்ஷிதேந்திர விஜயத்தில் சொல்கிறார், சகாஸ்தி ச தஸ்யாஹ நகர்யாஃப் பரிசரே ஃபலபரநிமித விவித மஹீருஹ நிவஹ ரமணீயஸ்ய ஆரணி நாம்னஹ நகரஸ்ய நாதி தூரே வர்ணாஸ்ரமாச்சாரானுஷ்டான பிரவணைः ஹவ்யகந்திதூமபட்டலீ பவித்ரீகிருதாவசதைः அதிதி மனோரத பூரண நிரதைः अनवद्य हृदय गद्य पद्य प्रबंध निर्माण निपुणैः सर्वभाषा विचक्षणैः लब्ध संतुष्टैः पंडित प्रकांडैः अभिमंडितः अडयप्पलाख्योग्रहारः அப்படின்னு அந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் சகாஸ்தி அடயப்பலாக்கியோக்ரஹாரஹா, அடையப்பல்லம் அப்படிங்கிற அக்ரஹாரம் சுப்பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறார். எந்த இடத்துல இருக்கு இந்த அடையப்பலம் அப்படிங்கிற அக்ரஹாரம்? தஸ்யாஹா நகர்யாஹா பரிசரே, இந்த காஞ்சி அப்படிங்கிற நகரியோட பரிசரத்தில் ஆரணி அப்படிங்கிற நகரத்துக்கு ரொம்ப சமீபத்தில் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த பலபலம் பரநமித விவித மஹீருஹ நிவஹரமணீயஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சுபிக்ஷமாக இருந்தது அப்படிங்கிறார் ஆரணி அப்படிங்கிற நகரம். அந்த ஆரணி நகரத்துக்கு சமீப ரொம்ப பக்கத்தில் அடைப்பலம் அப்படிங்கிற அக்ரஹாரம் இருந்தது. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணனம் பண்ணுறார். பண்டித பிரகாண்டைஹி அபிமண்டித, நல்லா பண்டித சிரேஷ்டர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அடையப்பலம் அப்படிங்கிற அக்ரஹாரம். அடுத்தது, எப்படி இந்த பண்டிதர்கள்லாம் இருந்தா, எப்படிப்பட்ட பண்டிதா இருந்தா அடைப்பலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா,
வர்ணாசிரமாச்சாரானுஷ்டான பிரவணைஹி, வர்ணாசிரமாச்சாரத்தை அதை அனுஷ்டானம் பண்றதுல ரொம்ப ஸ்ரத்தை இருக்கிறவாளா இருந்தா அப்படிப்பட்ட பண்டித பிரகாண்டர்கள். அப்புறமா ஹவ்யகந்தி தூம பட்டலி பவித்ரி கிருதாவசதைஹி. ஹவ்யகந்திங்கிறது அக்னிதேவர். அக்னியோட தூமம், அந்த தூமத்தினால பட்டலிங்கிறது ஒரு செடிமெண்ட் ஆறுது, மேலே போயிட்டு அப்படியே படியுறது. ஸோ சீலிங்கில் நிறைய கர்மானுஷ்டானம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னாக்கா, நிறைய ஒரு சின்ன சின்ன பசங்க, சமிதாதானம் பண்ணுற பசங்க இருப்பா ஆற்றுல, உபாசனம் பண்ணுறதுக்கு கிரகஸ்தா இருப்பா, நித்யாக்னி ஹோத்திரம் பண்ணுறதுக்கு கிரகஸ்தா இருப்பா ஆற்றுல. அதே மாதிரி எத்தனையோ வைதிக கர்மாவை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்க இந்த பிராமணர்களோட ஆகங்கள்லாம் உள்ளே போனால் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அந்த சீலிங் எல்லாமே பார்த்தோம்னாக்கா அப்படி பட்டலி பவித்ரி, அப்படி பட்டலம் பட்டலமாக இந்த தூமம் படிஞ்சு அதனால பவித்ரீகிருதமா, அதனால பவித்திரம் அடைஞ்சிருக்க. அவசதம்ங்கிறது கிரகங்கள். அப்படிப்பட்ட பண்டித பிரகாண்டாளால அதிதி மனோரத பூரண நிரதைஹி, அதிதிகளுக்கெல்லாம் சத்காரியம் பண்றதுல ரொம்ப ஸ்ரத்தை இருந்தவாளாகவும், அனவத்திய ஹிருத்ய கத்திய பத்திய பிரபந்த நிர்மாண நிபுணைஹி, நல்ல கத்தியங்களும் பத்தியங்களும் இருக்கக்கூடிய நூல்களை எழுதுறதுல ரொம்ப நிபுணர்களா இருந்தா. அனவத்தியம் அப்படிங்கிறது யாரும் ஒரு தப்பே கண்டுபிடிக்க முடியாத விஷயம் தெரிஞ்சவா. இவர் எழுதின கிரந்தத்துல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அது அனவத்தியம் சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி அனவத்தியமா இருக்கு. ஹிருத்யம்னா ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குங்கிறத ஹிருத்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அனவத்தியமாவும் ஹிருத்யமாவும் இருக்கக்கூடிய கத்தியங்கள், கத்தியம்ங்கிறது ப்ரோஸ், பத்தியம் அப்படிங்கிறது போயட்ரி, ஸ்லோகங்கள். இது இருக்கக்கூடிய பிரபந்தங்களை எழுதுறதுல நல்ல பாண்டித்யம் இருந்தது அவளுக்கு. சர்வ பாஷா விசக்ஷணைஹி, எல்லாம் நிறைய பாஷைகள்ல பாண்டித்யம் இருந்தவா அப்படிங்கிறது. லப்த சந்துஷ்டைஹி, என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டு இருந்தவா. இன்னும் மேலே 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 பணம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பணத்துக்கு ஆசைப்படாமல் இருந்தவா அப்படிங்கிறது அர்த்தம். தாதிருஷைஹி பண்டித பிரகாண்டைஹி அபிமண்டிதா அடயப்பலாக்கியோ கிரஹாரஹான்னு கேவி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் சொல்றார். तत्र कलानिधिरिव कलासङ्ग्रहे वाचस्पतिरिव प्रवचने वसिष्ठ इव वेदोदितकर्मानुष्ठाने भगवत्पादा इव शारीरकभाष्याद्यद्वैतप्रबन्धपाठने सुधामय इव माधुर्ये तपोमय इव असाध्यसाधनेषु विश्वविश्रुतौदार्याः वक्षस्थलगणपत्युपासकाः गोत्रेण भारद्वाजाः आचार्यदीक्षिताः इति सुगृहीत नामधेयाः अद्वैताचार्याः विरेजिरे அப்படிங்கிறார் கேவி சுப்பிரமணிய சாஸ்திரிகள். தத்ர அந்த அடையப்பலம் அப்படிங்கிற அக்ரஹாரத்தில் அத்வைதாச்சாரியாக விரேஜிரே, ஒரு பெரிய ஒரு பிரசித்தமான அத்வைதாச்சாரியர் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா, கலாநிதிரிவ கலாசங்கிரகே, 64 கலைகளை அதை சங்கிரகம் பண்ணிட்டு அதில் ஒரு மாஸ்டர், ஒரு பாண்டித்யம் இருக்கிறதுல அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா, கலாநிதிரிவா, கலாநிதிங்கிறது பூர்ணச்சந்திரனுக்கு கலாநிதின்னு சொல்லிட்டு பேரு. சந்திரனுக்கு 16 கலா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவா. நிதி அப்படிங்கிறது ஒரு சம்பூர்ணமா இருக்கக்கூடியது, ஒரு பாஜனமா இருக்கக்கூடியது நிதி அப்படின்னு. கலாநிதிங்கிறது இங்க அந்த சம்பூர்ணத்துவத்தை குறிக்கக்கூடியதுக்காக கலாநிதின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றார். எப்படி பூர்ணச்சந்திரனுக்கு சம்பூர்ணமா 16 கலா இருக்குமோ அதே மாதிரி 64 கலா கீதவாத்தியாதிகள்ல அதை எல்லாத்தையும் சங்கிரகணம் பண்றதுல இவருக்கு ஒரு பாண்டித்யம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதனால கலா சங்கிரகத்துல பூர்ணச்சந்திரன் ஆட்டம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்புறமா பிரவச்சனே ஒரு சாகித்ய பாடம், ஒரு பாடம்லாம் சொல்லி வைக்கிறதுக்கு சிஷ்யாளுக்கு அதில் எப்படி இருந்தாருன்னு சொன்னா வாசஸ்பதி பிரகஸ்பதி ஆட்டம். அப்புறமா வேதோக்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுல எப்படி இருந்தார் அப்படின்னாக்கா வசிஷ்ட இவ வேதோதித்த கர்மானுஷ்டானே, வசிஷ்ட மகர்ஷி ஆட்டம் இருந்தார் அப்படிங்கிறார். அப்புறமா வேதாந்தத்தை
சிஷ்யாளுக்கு பாடம் சொல்லி வைக்கிறதுல எப்படி இருந்தார் அப்படின்னாக்கா, பகவத் பாதாஹா இவ சாக்ஷாத் ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதாளாட்டமே இருந்தார் அப்படிங்கிறார். மாதுர்யம், ரொம்ப இனிமையா இருக்கிற அந்த ஒரு தன்மையில அவர் எப்படி இருந்தார் அப்படின்னாக்கா, சுதாமய இவ, ஒரு அமிர்தம் இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் இருந்தா எப்படி இருக்குமோ அதாட்டம் இவர் இருக்கார் அப்படிங்கிறார். அப்புறம் அசாத்திய சாதனேஷு, ஒரு அடையவே முடியாத ஒரு விஷயத்தையும் அடைஞ்சு காட்டுறதுல எப்படி இருந்தார் அப்படின்னாக்கா, தபோமய இவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்புறம் விஸ்வ விஸ்ருதௌதார்யாக, பெருந்தன்மைக்கு நல்ல பெயர் பெற்றவர் அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறமா வக்ஷஸ்தல கணபத்யுபாசகாக, வக்ஷஸ்தல கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகரோட ஒரு மூர்த்தி விசேஷத்தை உபாசனம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு கே வி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் சொல்றார். இந்த வக்ஷஸ்தல கணபதி அப்படின்னு சொல்லிட்டு யாரு, எந்த மூர்த்தி அப்படிங்கிறது அது தெரியல. அப்புறமா கோத்ரேண பாரத்வாஜாக, பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறார். ஆச்சாரிய தீட்சிதாக இது சுகிரஹீத நாமதேயாக, ஆச்சாரிய தீட்சிதர் அப்படின்னு சொல்லிட்டு பெயருடையவர். அப்படிப்பட்டதான அத்வைத வித்யாச்சாரியாக விரேஜுரே, அப்படிப்பட்ட அத்வைத வித்யாச்சாரியர் இருந்தார் அப்படிங்கிறார். ஸ்ரீ மன்னார்குடி பெரியவா தீட்சிதேந்திர வம்சாபரணம் சொல்லிட்டு ஒரு சின்ன கிரந்தம் ஒன்று எழுதியிருக்கார். அதில் சொல்றார் மன்னார்குடி பெரியவா, மகத்யேஷாம் வம்சே மதனரிபுபாதார்ச்சனரதாக புமாம்சோ பூயாம்சः பரமபுருஷார்த்தாத் திருததியः அபூவன் ரிக்ஸாமாத்யயன நிபுணாபாரதிஷணாः ஸ்ருதிஸ்மிருத்யத்வன்யாः சுபசுபகுணா சுத்தயசசः அப்படின்னு. ஏஷாம், இந்த வக்ஷஸ்தலாச்சாரியாளுடைய மகதி வம்சே, உயர்ந்தமான குலத்துல, பூயாம்சா புமாம்சா, பெரும்பாலும் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே, மதனரிப்பு பாதார்ஜனரதாக, சிவ பகவான பூஜை பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு இருந்தா, பெரிய பகவத் பக்தர்களா இருந்தா அப்படிங்கிறது அர்த்தம். பரம புருஷார்த்தா திருத்ததியகான்னு சொல்லிட்டு சொல்றார். அடுத்தது பரம புருஷார்த்தம், மோக்ஷம் அப்படிங்கிற பரம புருஷார்த்தத்துல அதுலேயே தம் புத்தியை செலுத்தினவா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறமா சாமவேதம் அத்தியனம் பண்றதுல ரொம்ப ஸ்ரத்தை இருந்தவா அப்படிங்கிறது சொல்றார். அப்புறம் ஸ்ருதி ஸ்மிருத்யத்வன்யாக, ஸ்ரௌத்த மார்க்கத்திலையும் ஸ்மார்த்த மார்க்கத்திலையும் நல்ல பிரவருத்தி இருந்தவா அப்படிங்கிறது அர்த்தம். அத்வன் அப்படின்னாக்கா மார்கா, அத்வன்யஹன்னா ஒரு மார்க்கத்தில் ஒரு பிரவருத்தி இருக்கக்கூடியவன் அத்வன்யஹ. ஸ்ரௌத்த மார்க்கத்திலையும் ஸ்மார்த்த மார்க்கத்திலையும் நல்ல பிரவருத்தி இருக்கக்கூடியவா அப்படிங்கிறது அர்த்தம். நித்தியம் நல்ல வேதோக்த கர்மானுஷ்டானங்கள் அத்தனையும் நன்னா பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் சுப சுப குணாஹா, நல்ல குணங்களுடையவா. சுத்த யசசா, நல்ல விஷயங்களுக்கு கீர்த்தி பெற்றவா அப்படிங்கிறது அர்த்தம். ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராள் அத்வைத வேதாந்தத்தில் நியாயரக்ஷாமணின்னு சொல்லிட்டு ஒரு கிரந்தம் ஒன்று பண்ணியிருக்கார். அதே மாதிரி சிவாத்வைத வேதாந்தத்தில் சிவார்க்க மணிதீபிகை அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். இந்த நியாயரக்ஷாமணியிலையும் சிவார்க்க மணிதீபிகையிலையும் ஒரே ஸ்லோகத்தை ஆரம்பத்தில் சொல்றார் அப்பைய தீட்சிதேந்திராள். அதில் தன்னோட தாத்தாவோட பேரை மென்ஷன் பண்ணுறார். ஆ சேதுபந்த தட்டமாச்ச துஷார சைலாத் ஆச்சாரிய தீட்சித இதி பிரதிதாபிதானம் அத்வைத சித் சுகமஹாம் புதி மக்னபாவம் அஸ்மத் பிதாமகமசேஷகுரும் பிரபத்யே அப்படின்னு. அஸ்மத் பிதாமகம் பிரபத்யே, எங்க தாத்தாவை நான் சரணம் அடையறேன். எப்படிப்பட்டவர் எங்க தாத்தா அப்படின்னு சொன்னாக்கா, ஆ சேதுபந்த தட்டம் ஆச்ச துஷார சைலாத், சேத்து க்ஷேத்திரம்ங்கிறது ராமேஸ்வரம், சேத்து பந்தம்ங்கிறது ராமேஸ்வர க்ஷேத்திரம். ஆ சேத்து பந்த தட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து ஆச்ச துஷார சைலாத், துஷாரம் அப்படிங்கிறது துஷார சைலம் அப்படிங்கிறது ஹிமாலயம். தட்சிண தேசத்திலிருந்து உத்தர தேச பர்யந்தம் ஆச்சாரிய தீக்ஷித இது ஆச்சாரிய தீக்ஷிதர் அப்படின்னு பிரதிதாபிதானம், நல்ல அவரோட பேர் ரொம்ப பிரசித்தமா இருக்கு அப்படிங்கிறார். அத்வைத சித் சுக மகாம்புதி மக்ன பாவம், அத்வைத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு சித் சுகம் என்ன இருக்கோ அதுவே ஒரு பெரிய சமுத்திரமா இருந்தாக்கா அப்படிப்பட்ட சமுத்திரத்துல மூழ்கி கிடக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படிப்பட்டதானே எங்க தாத்தாவை அசேஷ குரும்
எல்லா சாஸ்திரங்கள்லயும் வந்து நல்லா பெரிய நல்ல ஆச்சாரியரா இருக்கார். அப்படி அசேஷ குரும் அப்படிப்பட்டவரான எங்க தாத்தாவா அஹம் பிரபத்யே அப்படிங்கிறார் தீக்ஷிதர். அந்த வக்ஷஸ்தலாச்சார்யா விஜயநகராதீசரான கிருஷ்ணராஜருக்கு குருவா இருந்தார். விஜயநகர ராஜா நித்தியம் இவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்றா. ஒரு தடவை விஜயநகர ராஜாவும் வக்ஷஸ்தலாச்சாரியாலும் காஞ்சிபுரத்தில் சுவாமி வரதராஜரோட கோவிலில் வசந்தோத்சவம் நடந்துட்டு இருந்தது ஒரு தடவை. அப்போ அந்த வசந்தோத்சவ சமயத்தில் வக்ஷஸ்தலாச்சாரியர் இருக்கார், ராஜா அப்புறம் ராணி வா 3 பேரும் நின்றுட்டு இருக்கா. அப்போ பகவானோட ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்துட்டு ராஜா வக்ஷஸ்தலாச்சாரியால்கிட்ட ரொம்ப பவ்யமாக ரொம்ப பணிவோட போயிட்டு பிரார்த்தனை பண்ணிண்டாராம். ஹே பகவன், வரதராஜ சுவாமியை நீங்கள் ஒரு ஸ்துதி பண்ணுங்கோ, ஒரு ஸ்லோகம் எழுதி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுண்டாராம். அப்புறமா அவர் பண்ணின பிரார்த்தனையை அவர் ஒத்துண்டு அடுத்த க்ஷணமே வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று சொன்னாராம். பகவான் ஸ்தோத்திரம் பண்ணிண்டு காஞ்சித் காஞ்சன கௌராங்கி வீக்ஷ்ய சாக்ஷாதிவஸ்ரீயம் வரத சம்சயாபன்னஹ வக்ஷஸ்தலமவேக்ஷதே அப்படின்னு ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராள் இந்த ஸ்லோகத்தை தான் எழுதின சித்திரமீமாம்சா அப்படிங்கிற கிரந்தத்தில் இதை கோட் பண்ணுறார். அலங்கார சாஸ்திரத்தில் நல்லா பாண்டித்யம் இருந்தது அப்பைய தீட்சிதேந்திராளுக்கு. எப்படி வியாக்கரண சாஸ்திரத்தில் பூர்வ மீமாம்சையில் வேதாந்தத்தில் எல்லாத்துலையும் எப்படி ஒரு பாண்டித்யம் இருந்ததோ அலங்கார சாஸ்திரத்திலும் நல்லா பாண்டித்யம் தீட்சிதேந்திராளுக்கு இருந்தது. சித்திரமீமாம்சைங்கிறது அலங்கார சாஸ்திரத்தில் ஒரு உத்கிரந்தம். அந்த சித்திரமீமாம்சையில் சசந்தேகா அலங்கார பிரகரணம் அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டரில் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வரதா சம்சயாபன்னஹ வக்ஷஸ்தலம் அவேக்ஷதே. வரதா வரதராஜர் சந்தேகம் அடைஞ்சிட்டு தன்னோட வக்ஷஸ்தலத்தை பார்த்தாராம். எதுக்கு வக்ஷஸ்தலத்தை பார்த்தார் வரதராஜ சுவாமி அப்படின்னு கேட்டாக்க, காஞ்சித் காஞ்சன கௌராங்கி யாரோ ஒருத்தியை பார்த்துட்டு எப்படி இருந்தா அந்த ஸ்திரீ அப்படின்னு கேட்டாக்கா, காஞ்சன கௌராங்கி சுவர்ண சதிருஷமா அப்படி நல்ல தேஜஸ் இருந்துதான் அவன் சரீரத்தில். வீக்ஷிய அப்படிப்பட்டதான அப்படிப்பட்டதான ஒரு ஸ்திரீயை பார்த்துட்டு எப்படி இருக்கா அப்படின்னாக்கா அந்த ஸ்திரீ சாக்ஷாத் இவஸ்ரீயம் சாக்ஷாத் ஸ்ரீதேவி வந்திருக்கிற மாதிரி இருக்காளாம். இது வந்து விஜயநகர் ராஜாவோட மகிஷியை பார்த்து வக்ஷஸ்தலாச்சாரியால் சொல்றார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, காஞ்சிய வரதராஜ பெருமாள் தேவியை பார்த்துட்டு ராணியோட அழகை பார்த்துட்டு தன்னோட வக்ஷஸ்தலத்தை பார்த்துண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம். சம்சயாபன்னஹா அப்படிங்கிற இடத்துல 3 விதமான சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தீட்சிதர் தெரிவிக்கிறார். லக்ஷ்மி தேவிக்கும் இங்க முன்னாடி நிற்கக்கூடிய இந்த விஜயநகர ராஜாவோட மகிஷிக்கும் இவா 2 பேருக்கும் மத்தியில யாரோட ரூபம் அதிகம் அப்படிங்கிற யாரும் ரொம்ப அழகா இருக்கா, லக்ஷ்மி தேவியா இல்லைன்னா மகிஷியா அப்படிங்கிறது அர்த்தம். அதனால வரதா சம்சயாபன்னஹா வரதராஜ பெருமாள் சம்சயம் அடைஞ்சுட்டு வக்ஷஸ்தலம் அவேக்ஷத்தை தன்னோட வக்ஷஸ்தலத்தை பார்த்துண்டாராம். லக்ஷ்மி தேவியோட அழகுக்கு ஈடு உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவி புறத்தா ஏனாம் திருஷ்டுவா முன்னாடி இந்த ராஜாவோட மகிஷி தேவியை பார்த்துட்டு இவளோட அழகை பார்த்துட்டு லக்ஷ்மி தேவியோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வரதராஜ பெருமாள் வக்ஷஸ்தலம் அபேட்சித்தை தன்னோட வக்ஷஸ்தலத்தை பார்த்தார் அப்படின்னு வரதா சம்சயாபன்னஹா அப்படின்னு சொல்லிட்டு தீட்சிதர் சொல்றார். அடுத்தது 3வது என்னன்னாக்கா, இயம்ச வக்ஷசி குத்திர நிவேஷனியா இல்லை சாட்சாத் லக்ஷ்மி தேவி ஆட்டமே இருக்கா இந்த மகிஷி, இவளை என்னோட வக்ஷஸ்தலத்தில் எங்கே நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்சயம் அடைஞ்சிட்டு வரதா சம்சயாபன்னஹா வக்ஷஸ்தலமே வேக்ஷத்தை வரதராஜ பெருமாள் தன்னோட வக்ஷஸ்தலத்தை பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு 3 சம்சயாகாரங்கள் தீட்சிதர் சொல்றார். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற ஸ்லோகத்தை
ரொம்ப அழகா அவர் சொன்னதுனால வக்ஷஸ்தலாச்சாரியர் அப்படின்னு ஆச்சாரிய தீட்சிதருக்கு பேர் வந்தது. இங்க மன்னார்குடி பெரியவா தெரிவிக்கிறா, அந்த ஸ்லோகம் சொன்னதுனால மட்டும் அவருக்கு வந்து வக்ஷஸ்தலாச்சாரியர் அப்படிங்கிற பேர் வரல. ராஜா ரொம்ப தாழ்மையா போயிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டாராம். என்ன அனுகிரகம் பண்ணணும் நீங்க, உங்களுக்கு வக்ஷஸ்தலாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு பெயரை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜா கேட்டுட்டதுக்கு அப்புறமா தான் ஆச்சாரிய தீட்சிதர் அவரோட பிரார்த்தனையை ஏத்துண்டு அதே மாதிரி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் வக்ஷஸ்தலாச்சாரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் பிரசித்தமா வந்தது. ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் தன்னுடைய நலச்சரித்த நாடகம் அப்படிங்கிற கிரந்தத்துல வக்ஷஸ்தலாச்சாரியோட யசஸையும் பிரபாவத்தையும் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். தஸ்ய ச கிருஷ்ணராஜவந்தித சரணாரவிந்தஸ்ய भारद्वाज कुलचूडामणेः अष्टभिः क्रतुभिः अष्टभिरायतनैश्च शम्भोः अष्टभिस्तटाकैः अष्टभिश्च सर्वविद्याविशारदैः तनयैः अष्टापि दिशः यशोभिर्ज्वलिताः तस्य पञ्चमः सूनुः अद्वैतविद्यामुकुरविवरणदर्पणाद्यनेकप्रबन्धनिर्माता शीलित एव रङ्गराजाध्वरि அப்படின்னு தஸ்ய ச அவருடைய கிருஷ்ணராஜவந்தித சரணாரவிந்தஸ்ய விஜயநகர மன்னன் கிருஷ்ணராஜர் இவரோட பாதங்களை நித்தியம் பூஜனம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரணா கிருஷ்ணராஜ வந்தித சரணாரவிந்தஸ்ய அப்புறமா பாரத்வாஜ குல சூடாமணேஹே பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்த பிராமணாள்ல ஒரு குல சூடாமணி ஆட்டம் ஒரு நல்ல சிரேஷ்ட ரத்னம் மாதிரி இருந்தாராம். அப்படிப்பட்ட வக்ஷஸ்தலாச்சாரியாளுக்கு அஷ்டாபி திசக 8 திக்கும் யசோபிஹி ஜுவலிதாக அவரோட யசஸ்னால நல்லா தீப்தி அடைஞ்சிருதுதான் 8 திக்கும். எதுனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னாக்கா அஷ்டபி கிரதுபிஹி 8 பெரிய மகா யஜ்யங்கள் அதை அனுஷ்டானம் பண்ணினார் அப்படின்னு. அஷ்டபிராயதனைஷ்ச சம்போஹோ 8 சிவாலயங்கள் கட்டினாராம். அப்புறமா அஷ்டபிஸ்தட்டாக்கைஹி 8 குளங்கள் கட்டினாராம். அப்புறமா அஷ்டபிஷ்ச சர்வ வித்யா விசாரதைஹி தனயைஹி அவருக்கு 8 பசங்க இருந்தாலாம். அந்த 8 பசங்களும் இல்லை சர்வ வித்யா சம்பன்னர்களா இருந்தா 8 பேரும். அதனால அவரோட 8 திக்கும் யசஸ்னால நல்ல ஜுவலிதமா இருந்தது அப்படிங்கிறது சொல்றார். தஸ்ய பஞ்சம சூனுஹு அந்த வக்ஷஸ்தலாச்சாரியாளுடைய 5வது பையன் அத்வைத வித்யாமுகுர விவரண தர்ப்பணாத்யநேக பிரபந்த நிர்மாதா அத்வைத வித்யாமுகுரம் விவரண தர்ப்பணம் அப்படின்னு நிறைய அத்வைத கிரந்தங்களை எழுதி கீர்த்தி அடைஞ்சவர். அவருக்கு ரங்கராஜாத்வரி அப்படின்னு பேரு அப்படிங்கிறார் நீலகண்ட தீட்சிதர். இந்த ரங்கராஜாத்வரி அப்படிங்கிறவர் தான் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராளோட அப்பா. ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராள் சிகரிணி மாலான்னு ஒரு கிரந்தம் ஒன்று பண்ணியிருக்கார். அது சிவ பாரம்யத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய கிரந்தம். அது சிகரிணி அப்படிங்கிற விருத்தத்திலேயே ஸ்லோகங்கள் எல்லாம் எழுதியிருப்பார். அதில் இப்போ வெவ்வேறு விருத்தங்களில் சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகங்கள் எழுதுவா. ஒரு மீட்டருக்கும் ஒரு பேர் ஒன்று இருக்கும். அதில் சிகரிணி அப்படிங்கிற விருத்தத்தை அதில் ஸ்லோகங்கள் பண்ணி அதை மாலையாக தொடுத்து அதை பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதுக்கு சிகரிணி மாலை அப்படிங்கிறது அந்த கிரந்தத்துக்கு பேர். அங்கே கடைசியில் சொல்கிறார் வித்வத்குரோர் விஹித விஸ்வஜிதத்வரஸ்ய ஸ்ரீ சர்வத்தோமுக மகாவிரதயாஜிசூனோஹ ஸ்ரீரங்கராஜமகினஹ ஸ்ரித சந்திரமௌலிஹி அஸ்தியப்ப தீட்சித இதி பிரதிதஸ்தனூஜஹ அப்படின்னு தன்னுடைய அப்பா ரங்கராஜாத்வரி விஸ்வஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யஜ்யத்தை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறார். அது ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த யஜ்யங்கள் எல்லாம் பண்ண முடியும், அவ்வளோ சுலபமாக பண்ண முடியாது. அதே மாதிரி அவ தாத்தா ஸ்ரீ சர்வத்தோமுக மகாவிரதயாஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதங்கள் அவரோட தாத்தாவை குறிக்கிறது. சர்வத்தோமுகம் அப்படின்னு ஒரு யஜ்யம், மகாவிரதம் அப்படிங்கிற இன்னொரு யஜ்யம்.
இது 2யும் வந்து இது 2 நாளா வந்து யாகம் பண்ணியிருக்கக்கூடியவர் வந்து ஸ்ரீ சர்வதோமுக மகாவிரத யாஜி. அப்படிப்பட்ட வக்ஷஸ்தலாச்சாரியர். அவரோட புத்திரரான ரங்கராஜாத்வரி அப்படிங்கிறது அர்த்தம். வக்ஷஸ்தலாச்சாரியாளுக்கு 2 பாரியா இருந்தா. சீனியர் வைஃப் வந்து ஒரு ஸ்மார்த்தா. ஜூனியர் வைஃப் ஸ்ரீ வைஷ்ணவா. எப்படி அவருக்கு 2 பாரியா இருந்தான்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ப. அந்த 2 பாரியாள்ல இந்த ஸ்ரீ வைஷ்ணவா 2வது வைஃப் வந்து தோதாரம்பான்னு சொல்லிட்டு பேரு. இந்த தோதாரம்பாளுக்கும், வக்ஷஸ்தலாச்சாரியாளுக்கும் பிறந்தவர் தான் ரங்கராஜாத்வரி, தீக்ஷிதேந்திராளோட அப்பா. மகாமகோபாத்தியாயா மன்னார்குடி ஸ்ரீ ராஜு சாஸ்திரிகள் இந்த கதையை சொல்லுவார். இது ஸ்ரவண பத்தமா செவி வழியா கேட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒரு தடவை வக்ஷஸ்தலாச்சாரியா தான் கிராமத்துல இருந்து வெளியில எங்கேயோ போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாராம். இப்ப வக்ஷஸ்தலாச்சாரியர் தான் சிஷ்யாளோட அப்புறம் ஆமா இது விஜயநகர ராஜா தான் படையோட எல்லாரும் வந்துட்டு இருந்தாளாம். அப்ப சாயங்காலம் ஆச்சுன்னு சொன்ன உடனே அனுஷ்டானம் பண்றதுக்காக ஒரு குளத்துக்கிட்டக்க வந்து இறங்கினாராம். இந்த குளம் வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரஹாரத்துக்கு ரொம்ப அதை ஒட்டியே இருந்த ஒரு குளம் அது. அப்ப அங்க சாயம் சந்தியாவந்தனம் அக்னிஹோத்திரம்லாம் பண்றதுக்காக வந்து கீழே இறங்கினாராம். அப்ப பக்ஷஸ்தலாச்சாரியால பார்த்துட்டு, அந்த அக்ரஹாரத்துல இருந்த சில 10, 12 வயசு இருக்கிற பொண்கள்லாம் வந்து அந்த இடத்துக்கு ஓடி வந்தாளாம். யாரு புதுசா யாரோ ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரே! அப்படின்ட்டு. அப்ப பக்ஷஸ்தலாச்சாரியாளுக்கு வயசு 30. இப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாராம் பக்ஷஸ்தலாச்சாரியாள். அத பார்த்துட்டு எல்லா பெண்களும் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாளாம். ஒரு கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா, சூரிய அஸ்தமனம் ஆற சமயம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு, எல்லாரும் இனிமே இதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்தாக்கா வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ அவ எல்லாரும் அவ அவ ஆத்துக்கு போயாச்சாம். அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அங்கேயே நின்னுண்டு இவரையே பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாளாம். அனுஷ்டானத்த முடிச்சுட்டு அவர் வந்தப்ப, "உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தன பேரும் அவ அவ ஆத்துக்கு போயாச்சு. நீ மட்டும் எதுக்கு தனியா இங்க நின்னுட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்டாராம். அப்ப அந்த பொண்ணு அழுதுண்டே சொன்னாளாம். "அது ரொம்ப ஏழ்மை எங்க ஆத்துல. அதனால எங்க அப்பா வந்து யாரோ ஒரு ரொம்ப வயசான பிராமணருக்கு என்ன கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார்." அப்படின்னு. அப்புறமா இது விஷயம் தெரிஞ்சுன உடனே வக்ஷஸ்தலாச்சாரியால் தன்னோட சிபிகையில அவள ஏத்திண்டு, தன்னோட இடத்துக்கு அவள கூட்டின்னு போனார். அப்புறமா இத தெரிஞ்ச அந்த பொண்ணோட அப்பா, அப்புறமா அந்த அக்ரஹாரத்துல இருக்கிற பிராமணா எல்லாரும் அந்த பொண்ண தேடிண்டு வந்தாளாம். அப்ப ரொம்ப வந்துட்டு அப்ப வந்து முதல்ல அவ வந்து சேர்ந்தது வந்து, இந்த ராஜாவோட கிரகத்துல. வந்துட்டு போட்டு திட்டு திட்டுன்னு திட்டினாராம் அந்த பொண்ணோட அப்பா. ஏன்னா 600 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுன்னா, எப்படி ஒரு கோவம் வரும் அந்த பொண்ணோட அப்பாக்கு. ராஜா அந்த பொண்ணோட அப்பாவ பாசிஃபை பண்ணிட்டு, அப்புறமா சொன்னாராம், "ஒரு ஏழ்மைனால தானே நீங்க உங்க பொண்ண ஒரு வயசான பிராமணருக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கேள். ஒண்ணும் கவலைப்படாதீங்கோ. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, அத்தன திரவியத்தையும் நான் உங்களுக்கு தரேன்னு" சொல்லிட்டு, நெறைய ஸ்வர்ண தானம் அந்த பிராமணருக்கு பண்ணினாராம் ராஜா. அப்புறமா அத பண்ணிட்டு நல்லா அந்த பிராமணர பிரீத்தி பண்ணிட்டு, அப்புறமா அந்த பிராமணர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாராம், அந்த பொண்ணோட அப்பா. அதுக்கப்புறமா அந்த கல்யாணம் எல்லாமே நடந்துட்டு, சம்பூர்ணமா அந்த கல்யாணம் நல்லா நடந்துட்டு, அப்புறமா தன்னோட பொண்ணும், மாப்பிள்ளையவும் அவர அனுக்கிரகம் பண்ணிட்டு, அப்புறமா தன்னோட கிராமத்துக்கு போனாராம். போறதுக்கு முன்னாடி ஒரு வரம் ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு கேட்டாராம், தான் மாப்பிள்ளைட்ட. என்ன அப்படின்னாக்கா, "என்னோட பொண்ணுக்கும், உங்களுக்கும் முதல்ல ஒரு புத்திரன் ஒண்ணு பொறப்பான். அந்த புத்திரனுக்கு என்னோட பேரு தான் நீங்க வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுண்டாராம். அவருக்கு வைகுண்டாச்சாரியர், ரங்கராஜாச்சாரியர்ன்னு சொல்லிட்டு பேரு அவருக்கு. அதனால அவரோட மாப்பிள்ளை பக்ஷஸ்தலாச்சார்யா, அவருக்கு முதல் பிறந்த பையனுக்கு ரங்கராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நாமகரணத்துல பேர் வச்சாராம். ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திராள் இதையும் தன்னோட பரிமள வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார்.
பரிமளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாக்கியானம். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் பண்ணின பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு வாசஸ்பதி மிஸ்ரர் பாமதின்னு சொல்லிட்டு ஒரு வியாக்கியானம் ஒன்று பண்ணினார். அந்த வியாக்கியானம் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அமலானந்தர்னு சொல்லிட்டு ஒரு மகாத்மா அவர் வேதாந்த கல்பத்தருன்னு ஒரு வியாக்கியானம் பாமதிக்கு பண்ணினார். அந்த வேதாந்த கல்பத்தரு படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு தீட்சிதேந்திராள் பரிமளம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணினார். இந்த பரிமள வியாக்கியானத்தில் பிரம்மசூத்திரத்தோட முதல் அத்தியாயம் திருத்தீய பாதம் கடைசியில் சொல்றார், வைகுண்டாச்சாரிய வம்சாம் புதிஹிமகிரண ஸ்ரீமதத்வைத வித்யாச்சாரிய ஸ்ரீரங்கராஜா வயவிசிருத யசோ விஸ்வஜித்யாஜிசூனோஹோ கிரந்தே கல்பத்ருவர பரிமளே சர்வஜித்யாஜினோஸ்மின் பூர்ண பாதோஜனிஷ்ட பிரமரஹிதஹிதே நிர்விசேஷ பிரதானஹ அப்படின்னு. வைகுண்டாச்சாரியாளுடைய வம்சத்தில் வந்த ஸ்ரீ ரங்கராஜாத்வரியோட புத்திரனான நான் அப்படிங்கிறது இங்கே அர்த்தம். வைகுண்டாச்சாரியாலோட தௌஹித்திர வம்சம் அப்படிங்கிறது அர்த்தம். வைகுண்டாச்சாரியாலோட பொண்ணோட பையன் ரங்கராஜாத்வரி. அந்த ரங்கராஜாத்வரியோட பையனான நான் அப்படின்னு சொல்லிட்டு பரிமள வியாக்கியானத்தில் சொல்றார் தீட்சிதேந்திராள். வக்ஷஸ்தலாச்சாரியாள் தன்னுடைய அந்திம காலம் வந்தாச்சுன்னு தெரிஞ்சுட்ட உடனே தன்னோட புத்திரால எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு யோகேன தனும் விசிருஜ்ய சாஸ்வதம் தாம பிரபேதிரேன்னு சொல்லிட்டு கேவி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் சொல்றார். யோகேன தனும் விசிருஜ்ய அப்படின்னாக்கா ரகுவம்சத்தில் சொல்ற மாதிரி யோகேனாந்தைய தனுத்தியஜாம்னா சந்நியாசம் வாங்கிண்ட ஷரீரத்தை விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வக்ஷஸ்தலாச்சாரியாள் யோகேன தனும் விசிருஜ்ய அப்படின்னா சந்நியாசம் வாங்கிண்ட சரீரத்தை விட்டுட்டு அப்புறமா சாஸ்வதம் தாம பிரபேதிரே அப்புறமா மோட்சத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறது இங்கே அர்த்தம். இதோட தீட்சிதேந்திராளோட பிதாமகரோட சரித்திர கதனம் முடியறது. அடுத்த வீடியோவில் அவரோட அப்பா ரங்கராஜாத்வரி அவரோட விற்த்தாந்தத்தை பார்ப்போம். இதோட முடிச்சுக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.